வணக்கம் நேர்களே. வசியம் செய்யும் எளிய தாந்திரிகம். அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளி, வியாழன், ஞாயிறு இந்த நாளாக பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு குரு ஹோரையில் சுக்கிர ஹோரை ஓடக்கூடிய சூழ்ச்சம நேரத்தை சூழ்ச்சம ஹோரையை கணக்கிட்டு எடுத்துக்குங்க. அதாவது சூழ்ச்சம ஹோரையை 1 மணி நேரத்துக்கு 8 நிமிடம் 32 நொடி நடக்கும். அந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கங்க. குருஹோரை சுக்கிரஹோரையில், அதாவது குருஹோரையில் சுக்கிரஹோரை எப்போ வருதுன்னு பிரித்து எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அந்த டைமில் உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணணும். அதாவது கொஞ்சம் போல் 1 கிலோவோ 2 கிலோ சர்க்கரை வாங்கி வச்சுக்கங்க. பூஜை ரூமில் உட்காந்து பூஜையை தயார் நிலைப்படுத்திக்கிட்டு தாம்பூலத்தட்டில் சர்க்கரையை பரப்பிக்கிங்க. சர்க்கரையை பரப்பிக்கிட்டு சர்க்கரையில் யார் கருத்து வேறுபாடோட பிரிஞ்சு போய் மன வெறுப்பு இருக்குது பார்த்தீங்களா? மன வெறுப்பாக இருப்பாங்க இல்லையா? கணவனும் மனைவி மன வெறுப்பாக இருந்து பிரிஞ்சு இருப்பாங்க இல்லையா? கருத்து வேறுபாட்டால் அவங்களோட பெயரை சர்க்கரையில் எழுதுங்க. உதாரணத்துக்கு அதாவது சுரேஷ் கவிதான்னு கூட எடுத்துக்குங்க. அதாவது சுரேஷின் மேல் கவிதா வசி வசி ஸ்வாக, இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையில் எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு மனசார உங்களோட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு, இப்போ மந்திரமெல்லாம் எதுவும் கிடையாது, இவங்களோட பேரை தான் நம்ம மந்திரமாக ஜபிக்க போகிறோம். சாமிக்கிட்ட இவங்க 2 பேரும் வசியமாகணும், பிரியமாகணும். 2 பேரும் விலைக்கு போகாமல் விலைக்கு இருக்காமல் ஒற்றுமையாகணும். இவரை தேடி இவனும் இவளை தேடி அவனும் வரணும்னு சொல்லிட்டு நம்ம மனமாற தெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு இவங்களோட பேரையே ஒரு 108 முறை சொல்லணும். அதாவது சுரேஷின் மேல் கவிதா வசி வசி ஸ்வாகா, சுரேஷின் மேல் கவிதா வசி வசி ஸ்வாகா. ஆண் பெண் ஆண் மேலே விருப்பம் ஆகிட்டாங்கனாக்க ஆண்கள் தானாக திரிந்துருவாங்க. இவங்க பெண் ஆண் மேலே அன்பு காட்டினா ஆண் பெண் மேலே கண்டிப்பாக அன்பு காட்டுவாங்க. சரியா? அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி சர்க்கரையை உருவேற்றி வச்சுக்குங்க. உருவேற்றி வச்சுக்கிட்டு ஒரு காற்று புகாத டப்பி எடுத்துக்கங்க. மூடியோடு இருக்கக்கூடிய டப்பி எடுத்துக்கங்க. டப்பி எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கரை எல்லாத்தையும் இந்த டப்பிக்குள்ளே கொட்டுங்க. கொட்டிட்டு இந்த டப்பியை என்ன பண்ணணுன்னா பூஜை அறையில் தான் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருவரோட ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆணோட ஃபோட்டோவுக்கு பின்னால் ரமேஷ் மேல், அதாவது சுரேஷ் மேல் சொல்லிட்டு மட்டும் எழுதுங்க. ஃபோட்டோவில் சுரேஷின் மேல் மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட புகைப்படத்தில் கவிதா வசி வசி ஸ்வாகன்னு சொல்லிட்டு மட்டும் எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு இந்த 2 புகைப்படத்தையும் சர்க்கரை கொட்டி வச்சுருக்கீங்களே டப்பா, அந்த சர்க்கரை டப்பாவில் கொஞ்சம் போல் சர்க்கரையை விளக்கிட்டு அந்த டப்பாக்குள்ளே இருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் போல் குழி மாதிரி பறிச்சுட்டு அதுக்குள்ளே போட்டு இந்த ஃபோட்டோவை மூடிடுங்க. சர்க்கரைக்குள்ளே போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் அந்த டப்பாவுக்கு மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடியை மூடி எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. ஒரு 11 நாள் நீங்கள் தினந்தோறும் பூஜைகள் பண்ணுங்கள். இந்த 11 நாளும் இந்த இவங்களோட பெயரை சொல்லி சுரேஷின் மேல் கவிதா வசி வசி ஸ்வாகா, சுரேஷின் மேல் கவிதா வசி வசி ஸ்வாகான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 108 உரு தினந்தோறும் 11 நாளும் கொடுத்துட்டு வாங்க. 11 நாளும் உரு கொடுத்துட்டு 12வது நாள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தொட்டாஞ்செடிக்கு செடியோ அல்லது வெள்ளரிக்கை செடிகளிலேயோ போயிட்டு புதைச்சிட்டு வந்துடுங்க. 12வது நாள் புதைச்சிட்டு வந்துட்டு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய சர்க்கரையை எடுத்து டீயிலேயோ காஃபிலேயோ கலந்து கொடுங்க. ஜூஸ்லேயே ஏதோ ஒன்று கலந்து கொடுங்க. 2 பேரும் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருந்தாலும் பிடிக்காமல் பிரிஞ்சிருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் மனக்கசப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மறந்து இவங்க 2 பேரும் ஒத்துமை ஆகிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல வழிகள், நல்ல ஒரு தருணங்கள் ஏற்பட்டுரும். சரிங்களா? எந்த ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் மறந்து போயிடுவாங்க. இந்த சண்டை எதனால் உருவாச்சுன்றது அளவுக்கு மறந்து போயிடுவாங்க. 2 பேரும் நடந்த சண்டையை விட்டுட்டு அந்நியமாயிடுவாங்க. இந்த விஷயத்த அவங்க மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, வீட்டில் இருக்க பெரியவங்க யாருனாலும் பண்ணி கொடுக்கலாம். மாமா, மாமியார், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிங்க கூட இந்த மாதிரி பண்ணி கருத்து வேறுபாடு இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையை நம்ம டீலையோ காஃபிலையோ கலந்து கொடுத்துட்டு வந்தோம்னா நாளையில் அவங்களுக்கு கூட பிரச்சனையாக மறந்து 2 பேரும் இணக்கமாகிடுவாங்க. இது ஒரு நல்ல முறை. இதை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.